குருண அரிசின்னு இருக்கும். அதாவது அரிசியை மிக்சியில் கொஞ்சம் ரைட்டாக அப்படி குறன்னு அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் குறன்னு அரிசி இந்த சைடு வச்சுங்க. ஒரு பாத்திரத்தில் பால் போடுங்க. பால் நல்லா கொதிக்கட்டும். நல்லாவே கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை போடுங்க. இந்த குருணன்னு சொல்கிறோம்ல நைஸாக அந்த அரிசியை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அரிசி நல்லா வெந்துடணும். வெந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா ஒயிட் சுகரோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது கூட ஏலக்காய் பவுடர் சேர்த்துங்க. பட்டை பவுடர்லாம் வேணாமா? பட்டை பவுட்ரு சேர்த்துக்கலாம். இதில் வேணாம்னு சொல்ல வரேன். அப்படி நீங்கள் சேர்த்துக்கிற அந்த பாயசம் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக மேலே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இது கூட ஏலக்காய் அளவு பார்த்தீங்கன்னா 1 கிலோ அந்த அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கிலோ இல்லை 1 கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கிளாஸ் சுகர் 1க்கு 1. இதெல்லாம் நல்ல ஒரு பாத்திரம், பால் கொதி வருது, அப்புறமா அரிசி போடுறீங்க. அரிசி நல்லா வேகுது. வெந்ததுக்கப்புறமா சர்க்கரை போடுறீங்க. சர்க்கரையும் அது நல்லா மெல்ட்டாக கரைஞ்சிரு. அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் போட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. அது ரெடி ஆகிடும். இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் நெய்யில் முந்திரி பருப்பு, சாரப்பருப்பு, திராட்சை, பாதாம் இது எல்லாமே வறுத்துட்டு அதில் மேலே போட்டிங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். இந்த அரிசி கீர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.